ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் எம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகு சிக்கன் வறுவல் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தெடுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருள்லாம் கலர் மாறக்கூடாது. ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுக்கணும். இது அப்படியே பொறுமையாக நல்லா வறுத்து எடுக்கணும். இது நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக வறுத்தாதான் இது நம்ம அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். எத்தனை நாள் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நான் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது போல் நம்ம இடிச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம இது போல் வதக்கி விடணும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சதுனால நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆனால் திக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை எடுத்து இப்போ நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடணும். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இது கூட எந்த மசாலா பொருளும் சேர்க்க வேண்டாம். 1 நிமிஷம் நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கன் நல்லா ஆவி பறக்க இது நல்லா மேலெல்லாம் ஆவி பறந்து வருதுல, இந்த நேரம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிட்ற விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாலேயே மிளகுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மிளகாய் தூளை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைப்போம் ஸ்டவ்வை. இதுக்குள்ளேயும் நம்ம இந்த மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் நல்லா தண்ணி எல்லாம் அப்படியே விட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகி நல்லா அப்படியே தண்ணிலாம் விட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பொருளை சேர்க்க போகிறோம். இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கோம்ல, அந்த மசாலாவை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதம் உள்ள இருக்கிற மசாலாவை எப்போனா சிக்கன் குழம்பு இல்லைன்னா மஷ்ரூம் இது போல் ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நார்மலாக தண்ணி விட்டு இதில் ஈஸியாக வெந்து வரும். இருந்தாலும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் செமி கிரேவியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கணும். இது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். இந்த சிக்கன் நல்லா அப்போ தான் சாஃப்டாக வெந்து வரும். இந்த மசாலாவும் நல்லா ஊறி நல்லா டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா
இந்த சிக்கன் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் கலந்து விடலாம். இப்போ நல்லா செமி கிரேவியாகவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். அதனால் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இதை நல்லா ஈரப்பதம் குறையிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. நான் செமி கிரேவியாகவே எனக்கு தேவைன்றதுனால இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சுலபமான ரெசிபியில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.